பொதுவாக நாம் பார்க்கின்ற ஒன்று, ஒருவரை குறை சொல்ல வேண்டுமென்றால் அவர் என்ன செய்தாலும் நாம் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். நல்லது செய்தாலும் சரி அல்லது கெட்டது செய்தாலும் சரி, ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அல்லது அவரை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தாலோ நாம் பல குறைகளை சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு அண்ணன் தம்பி 2 பேருமே ஒன்றாக வாழுகின்றார்கள். அண்ணனுக்கு திருமணம் ஆகிறது. உடனே தம்பியானவன் அண்ணனிடமிருந்து பிரிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உடனே அண்ணனிடம் சென்று தனக்கு இருந்த அந்த எண்ணத்தை அவன் கூறுகின்றான், நான் உன்னை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று. உடனே அந்த அண்ணன் கேட்குறான், என்ன ரீசனுக்காக நீ பிரிந்து போற, எந்த காரணத்துக்காக நீ பிரிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்கிறான். உடனே இவன் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய அண்ணனிடம் சொல்கின்றான், உனக்கு திருமணமாகிவிட்டது, ஆகவே உனக்கு ஒரு மனைவி இருக்கின்றாள், எனக்கு அண்ணியாக இருக்கின்றாள். ஆனால் அந்த அண்ணியோ என்னை ஒழுங்காக கவனிப்பதில்லை, எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுப்பதில்லை. இப்படி இருக்க நான் எப்படி உன்னோடு இணைந்து இருக்க முடியும் என்று அவன் சொல்கின்றான். உடனே அண்ணன் சொல்கின்றான், நீ கவலைப்படாதே, நான் அண்ணியிடம் சொல்லி உன்னை நன்றாக கவனிக்க சொல்கிறேன், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன்னை பார்த்து கொள்ள நான் அவளிடம் சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னான். உடனே அடுத்த நாள் சாப்பிட உட்கார்ந்திருக்கும்பொழுது அந்த அண்ணியானவோ அவனுக்கு முட்டை, ஒரு முட்டை வைக்கிற பதிலாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு முட்டை வச்சாங்க. உடனே அவன் சாப்பிட்டு விட்டு மீண்டும் கொஞ்ச நாட்கள் கழிந்து நல்லபடியாக அந்த அண்ணியானவள் கவனிக்கின்றாள். இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் கழித்து மீண்டும் அண்ணனிடம் போய் சொல்கிறான், நான் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும், ஆகவே நான் செல்கிறேன் என்று சொன்னான். உடனே திரும்பவும் அண்ணன் கேட்குறான், இப்போ நல்லா தானே போயிட்டுருக்கு, என்ன ரீசன் உனக்கு, ஏன் பிரிந்து போகணும்னு திரும்ப சொல்கிற? இல்லை, அண்ணி ஏதாவது சாப்பாட்டில் குறை வச்சாங்களா என்று கேட்கும்போது இவன் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் நல்லா கொடுத்தாங்க, எனக்கு ஒரு முட்டை பதிலாக 2 முட்டை கொடுத்தாங்க, எனக்கே 2 முட்டை கொடுத்தானா, அப்போ உனக்கு 4 முட்டை கொடுத்துருப்பாங்க, அப்போ உனக்கு எனக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறார் என்று அவன் மீண்டும் மீண்டும் குறை சொல்லி கொண்டேதான் இருந்தான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் ஒரு நல்லதை செய்யும்போது, நான் ஒரு நல்லது செய்கிறேன்னா எனக்கு என்ன தோணும், நான் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி தோணும். அதே இது பக்கத்தில் இருக்கவன் அதே இதை செஞ்சானா நம்ம நல்லது செஞ்சான்னு சொல்லுவோமா? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வழியில்லாமல் இருக்குங்க, ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க, உடனே உங்களுக்கு என்ன தோணும், அப்பா நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சேன் அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அதே காரியத்தை செஞ்சானா உங்கள் மனசில் என்ன தோணும், அவன் சீன் போடுறதுக்காக செய்கிறான், சொல்லுவீங்களா இல்லையா? அவன் சீன் போடுறதுக்காக செய்கிறான். அதே போல் வேறு யாராவது ஒரு உதவி செய்யணும்னா அப்படி செஞ்சுட்டேன்னா நான் உதவி செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு மன திருப்தி, நல்லா இருக்கு. அதே இது பக்கத்தில் இருக்கவன் இன்னும் அவன் ஒரு உதவி செஞ்சானா அவன் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேடமுள்ள மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சற்ற ஒருவரிடமிருந்து அந்த பேயை ஓட்டுகின்றார். அந்த பேய்களை ஓட்டி அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார் அந்த மனிதனுக்கு. ஏன்னா பேய் பிடித்தவர்கள் எல்லாம் அங்கிருந்த மக்கள் ஒதுக்கி வைப்பார்கள். அப்படி இருக்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனிதனுடைய மனநிலை எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு மனிதன், அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடம் இருந்த பேய்களை ஓட்டி அவனுக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார்.
புது தெம்பை கொடுக்கின்றார். இந்த சமுதாயத்திலே அவன் வாழ வேண்டிய ஒரு ஆற்றலையும் கொடுக்கின்றார். ஆனால் அதை பிடிக்காத அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? கேள்வி கேட்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நீ பேய்களின் தலைவனை வைத்து நீ பேயை ஓட்டுகிறாய் என்று. பேய்களின் தலைவனை வைத்து நீ பேயை ஓட்டுகிறாய் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் நீ ஏதாவது அடையாளத்தை சொல்லு எங்களுக்கு, நீ தான் இதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பல இதுகளெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளங்களை அறிந்தவராக இருக்கின்றார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுறேன்னு சொன்னானா, உங்களிடையே ஒரு சிலர் பேய்களை ஓட்டுகிறார்கள். அப்ப அவங்க யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்? அப்ப அவங்க கடவுளை வச்சு பேய் ஓட, நான் மட்டும் பேய்களின் தலைவனை வச்சு பேயை ஓட்ட முடியுமா? பேய்களுடைய இது என்னது? அடுத்தவனை துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்றது தான் அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்கும்போது, நான் அந்த பேய்களின் தலைவனை வச்சுட்டு அவங்க ஆட்களையே நான் ஓட்ட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அப்படி இருக்க அவர்களுடைய கூற்று அங்கு தவறாக இருக்கிறது. ஏனென்றால் இவரை ஏதாவது ஒரு குறை சொல்லி இவரை ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அதற்கு குறை சொல்லி அவரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்பதுதான் பரிசேயர் சதுசேயருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் அதை பார்ப்பதில்லை. தனக்கு தந்தையாக கடவுள் என்ன ஒரு பணியை கொடுத்திருக்கின்றாரோ அந்த பணியை முழுமையாக செய்து விடுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. பல பேர் என்ன வேண்டுமானாலும் சொல்லி போகட்டும், ஆனால் என்னுடைய பணி இம்மக்களுக்கு இறையாட்சி பணியை கொடுப்பது. அந்த பணிக்காகத்தான் நான் இங்கு வந்தேன். அதை என்னுடைய மக்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். ஆகவேதான் பல துன்பங்களுக்கு அவருக்கு வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அவர் தன்னுடைய பணியிலே எங்கும் சிதறாமல் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள், அதை பல துன்பங்கள் பல துயரங்கள் நம்மை ஆழ்த்துற போதும் நாம் நமக்கான ஒரு பணியை கொடுக்கின்ற போது அதை முகமலர்ச்சியோடு எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக நாம் செய்து முடிப்போம். ஆகவே இறைவனிடம் அதற்கான நல்ல மனநிலை தந்து நம்மளை வழிநடத்த இத்திருப்பலியிலே தொடர்ந்து